الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்புகள் தொடர்பான பல ஹதீஸுகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் முக்தா என்கிற ஒரு போர் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன் அறிவிப்பை குறித்து பார்க்கலாம். அன்பானவர்களே, ஹிஜ்ரி 7ஆம் வருடம் அநேகமாக அந்த காலத்தில் முக்தா என்கிற ஒரு போர் நடந்தது. அந்த போரில் 3000 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள் போர் வீரர்களாக. அந்த 3000 சஹாபாக்களை கொண்ட அந்த படைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 போர் தளபதிகளை நியமித்தார்கள். முதலாவதாக ரசூலுடைய வளர்ப்பு பிள்ளை ஆகிய ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போர் தளபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸைத் கொல்லப்பட்டால் அடுத்ததாக ஜஅஃபர் அவர்கள் போர் தளபதியாக இருப்பார். ஜஅஃபர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை உடைய மகன், அபூ தாலிபுடைய மகன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அண்ணன். ஆக இரண்டாவது போர் தளபதியாக ஜஅஃபர் அவர்களை நியமித்து அடுத்த ரசூல் சொன்னார்கள், ஒ இன் குத்தில, ஜஅஃபரும் கொல்லப்பட்டால், ஷஹீதாக்கப்பட்டால் அடுத்து அப்துல்லா பின் ரவாஹா போர் தளபதியாக இருப்பார். ஆக இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன் அறிவிப்பாக கருதப்படுகிறது. இவர் கொல்லப்பட்டால் அடுத்து இவர், இவர் கொல்லப்பட்டால் அடுத்து இவர் என்று சொன்னால் அந்த சஹாபாவுக்கே புரிந்துவிட்டது இந்த போரில் நம்முடைய ஷஹாதத் என்பது நிச்சயம். இந்த போருக்கான காரணம் என்ன என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் என்கிற யுத்தத்திலிருந்து திரும்பிய பிறகு குறைஷியர்களுடைய பயமும் இப்போது கிடையாது. அவர்கள் 10 வருடம் போர் வேண்டாம் என்று ஹுதைபியா என்கிற ஒரு உடன்படிக்கையில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டார்கள். 10 வருடங்களுக்கு நமக்கு மத்தியில் போர் வேண்டாம். அடுத்து பனு நதீர் என்கிற யூதர்கள் தான் அந்த ஹைபர் என்கிற பகுதியில் வசித்து வந்ததாக நாம் சொன்னோம். ஆக அவர்களிடத்திலும் சில ஒப்பந்தங்கள் எழுதிவிட்டு ரசூலுல்லாஹி அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆக யூதர்களுடைய பயமும் கிடையாது. ஆம், யூதர்கள் அடிக்கடி ஒப்பந்தங்களை மீறுவார்கள், அதை அடுத்து பார்க்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது என்ன செய்தார்கள்? குறைஷியர்களுடைய பயமும் இல்லை, யூதர்களிடத்திலும் ஒப்பந்தம் போட்டுவிட்டோம், இப்போது தீவிரமாக அழைப்பு பணியில் ஈடுபடலாம் என்று சொல்லி பெரிய பெரிய அரசர்கள், சுற்றி இருந்த பல நாடுகளில் இருந்த பெரிய பெரிய அரசர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதங்கள் எழுதினார்கள், இஸ்லாத்தின் பால் அந்த அரசர்களை அழைக்கும் விதத்தில். அந்த வரிசையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஸ்ரா என்கிற நாட்டின் மன்னருக்கு, ஷுரஹ்பீல் அவனுடைய பெயர், அவனை நோக்கி ஹாரிஸ் பின் உமைர் அல் அஸ்தி என்கிற சஹாபியை தன்னுடைய தூதராக ரசூலுல்லாஹி அவர்கள் கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். இப்படி பல சஹாபாக்கள் பல நாடுகளுக்கு போனார்கள். அந்த அரசர்கள் ரசூலுடைய அழைப்பை ஏற்றார்களோ இல்லையோ, ஆனால் அந்த கடிதத்தை படித்து கண்ணியப்படுத்தி அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். ஆனால் ஹாரிஸ் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புஸ்ராவுக்கு சென்ற பொழுது அந்த நாட்டு அரசன் ஷுரஹ்பீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதத்தை கிழித்து ஹாரிஸ் பின் உமைரை கொலை செய்து விட்டான். அந்த காலத்தில் கூட ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒருவர் தூதராக போனால் அவரை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. இதுதான் அந்த காலத்தில் கூட உலக அளவில் கடைபிடிக்கப்பட்ட ஒரு சட்டம். ஒரு நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு தூதரை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. என்ன செய்தியோ அதை பெற வேண்டும், கண்ணியப்படுத்தி அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இவன் அந்த சட்டத்துக்கு மாற்றமாக ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டான். ஆகவே இந்த செய்தி ரசூலுக்கு கிடைத்ததும் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்த, தவறை செய்த இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும், விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3000 சஹாபாக்களை இந்த போருக்காக வேண்டி, இந்த போருக்கு பேர் தான் முக்தா என்கிற போர். ஆக 3000 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் செய்து அனுப்பி வைத்தார்கள்.
இந்த அளவுக்கு 3000 என்கிற எண்ணிக்கையில் இந்த போருக்கு முன்பு எந்த ஒரு போரிலும் சஹாபாக்கள் இந்த அளவுக்கு கலந்து கொள்ளதில்லை. பதர் போரில் 313, உஹது போரில் 700, இப்படி தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த போரில் தான் முதன்முறையாக ஒரு பெரிய எண்ணிக்கை 3000 பேர். அதற்கு 3 தளபதிகள் நியமித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அனுப்பும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸு பிஸ்மில்லாஹி ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுங்கள். காத்திலு மன் கஃபர பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரித்த காஃபிர்களுடன் நீங்கள் போர் செய்யுங்கள். உஸு வலா தகுலு, போர் செய்யுங்கள், போர் புரியும் பொழுதும் வரம்பு மீறிய எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள், மார்க்க வரையறைக்கு உட்பட்டு நீங்கள் போர் செய்யுங்கள். வலா தக்துரு வலா துமஸ்ஸிலு, போர் புரியும் சமயத்திலே எதிரிகளுடைய காதுகளை மூக்கை அறுப்பது, அதை முஸ்லா என்று சொல்வார்கள் அரபியிலே. கொலை செய்த பிறகு எதிரி மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக காது மூக்கை அறுத்து விடுவார்கள், கைகளை விரல்களை எல்லாம் வெட்டி விடுவார்கள். ஆக இதையெல்லாம் செய்யக்கூடாது. ஒலா தக்துரு வலீதன், சிறு பிள்ளைகளையும் கொலை செய்யாதீர்கள் என்று சில வழிகாட்டுதல்களை உபதேசங்களை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஆக 3000 போர் வீரர்களை கொண்ட அந்த படையை அழைத்து கொண்டு இந்த 3 போர் தளபதிகளும் ஸைத் பின் ஹாரிஸா, ஜாஃபர் பின் அபி தாலிப், அப்துல்லா பின் ரவாஹா அந்த பகுதிக்கு புஸ்ராவை நோக்கி புறப்பட்டார்கள். அங்கு போன பிறகு சஹாபா பெருமக்கள் அப்படியே அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். பெரிய ஒரு அதிர்ச்சி. காரணம், அந்த புஸ்ரா நாட்டு அரசனுடைய படையே 1,00,000 பேர். 1,00,000. சரி, அவர்கள் அந்த புஸ்ரா நாட்டு மன்னர் ஷுரஹ்பீல், அவனுக்கும் ரோமானிய பேரரசுக்கும் என்னது நட்பு ரீதியான தொடர்புகள் உண்டு. ஆக புஸ்ரா நாட்டு அரசனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற பெயரிலே ரோமானிய பேரரசின் சார்பாக ஒரு படை வந்தது. அவர்களுடைய எண்ணிக்கையும் ஏறக்குறைய 1,00,000. ஆக இவர்களுடைய படை 1,00,000, ரோமானிய படை உதவிக்காக வந்த படை அவர்களும் ஏறக்குறைய 1,00,000, 2,00,000 பேர். இங்கு சஹாபாக்கள் எத்தனை பேர்? 3000 பேர். எத்தனை மடங்கு அதிகம் என்று கணக்கிட்டு பாருங்கள். ஆக சஹாபாக்கள் மிரண்டு போய் ஆலோசனை செய்தார்கள். எப்படி களத்தில் இறங்கலாமா அல்லது களத்தில் இறங்காமல் பின்தங்கி இருந்து இந்த தகவலை ரசூலுக்கு சொல்லி அனுப்பி, இப்படி நாங்கள் 3000, இது சஹாபா பொறுத்தவரையில் முதன்முறை பெரிய எண்ணிக்கை. ஆனால் இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளை பார்த்தால் 2,00,000, எத்தனை மடங்கு அதிகம். ஆக ரசூலுக்கு இந்த தகவலை சொல்லி உதவிக்காக ஒரு படையை அனுப்பும்படி கேட்டு, அந்த படை வந்த பிறகு போர் புரியலாமா, என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசனை செய்த பொழுது அந்த 3 போர் தளபதிகளில் ஒருவராக இருந்த அப்துல்லா பின் ரவாஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், யா கௌம், என் சமூக மக்களே, வல்லாஹி இன்னல்லதி தக்ரஹூன லில்லதி ஹரஜ்தும் தத்லுபூன், அல்லாஹ் மீது ஆணையாக தற்போது நீங்கள் எந்த விஷயத்தை ஓரளவுக்கு வெறுக்கிறீர்கள் என்று சொன்னால், எதை நீங்கள் நாடி இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தீர்களோ அதை தான் இப்போது நீங்கள் நினைச்சுகிறீர்கள், ஒரு விதத்திலே வெறுக்கிறீர்கள். அது என்னது? அஷ்ஷஹாதா, அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது. எல்லோரும் கொல்லப்படுவோம் என்கிற அந்த பயத்தில் தான் இந்த ஆலோசனை. ஆனால் நாம் புறப்பட்டு வந்த ஒரு முக்கியமான நோக்கமே என்னது? அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வேண்டும், உயிரே போனாலும் சரி, ஷஹாதத் என்கிற மரணத்தை அடைந்தாலும் சரி. ஆக எதை நீங்கள் நாடி வந்தீர்களோ அதையா நீங்கள் இப்போது ஏதோ ஒரு விதத்தில் வெறுக்கிறீர்கள்? ஷஹாதத் என்கிற மரணம். ஒமா நுகாத்திரு நாஸ பிஅததின் வலா குவா வலா கஸரா. அடுத்து அப்துல்லா பின் ரவாஹா சொன்னார்கள், நாங்கள் இந்த மக்களோடு, காஃபியர்களோடு எண்ணிக்கையின் அடிப்படையிலோ அல்லது வெளிப்படையான ஆயுத பலம் அல்லது மக்களுடைய அதிகமான எண்ணிக்கை, இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நாம் காஃபியர்களோடு போர் புரியவில்லை. வலா நுகாத்திலுஹும் இல்லா பிஹாத தீன் அல்லதி அக்ரமனல்லாஹு பிஹ், மாறாக நாம் எதிரிகளோடு எப்போதும் போர் புரிவதெல்லாம் இந்த மார்க்கத்தை கொண்டுதான். இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை அமல்படுத்துவது, ஈமான், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கொள்கை, இதை தான் அடிப்படையாக வைத்து நாம் போர் புரிகிறோம். இதை அடிப்படையாக வைத்து தான் அல்லாஹ் நமக்கு வெற்றியையும் தருகிறான். நாங்கள் இந்த எண்ணிக்கை, இந்த ஆயுதங்களை அடிப்படையாக கொண்டு அதன் மீது நம்பிக்கை வைத்து போர் புரியவில்லை. ஆக எந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தினானோ அந்த மார்க்கத்தை கொண்டுதானே நாம் எப்போதும் போர் புரிகிறோம். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தால் ஃபன்தலிகு, வேகமாக களத்தில் இறங்குங்கள். ஃபைன்னமா ஹிய இஹ்தல் ஹுஸ்னயைன், 2 நன்மைகளில் ஒரு நன்மை நிச்சயமாக நமக்கு கிடைத்தே தீரும்.
அதில் சந்தேகமே கிடையாது. இம்மா துஹூர் வ இம்மா ஷஹாதா, ஒன்று எதிரிகள் மீது வெற்றி, இல்லையா ஷஹாதத் என்கிற வீர மரணம். இரண்டில் ஒரு வெற்றி, இரண்டில் ஒரு நன்மை நமக்கு நிச்சயம் உறுதி. ஆக எதற்காக நாம் தயங்க வேண்டும், வாருங்கள் இறங்கலாம் என்று அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சற்று கூட பயப்படாமல் தயங்காமல் களத்தில் இறங்கினார்கள். கடுமையான போர் நடந்தது. ரசூலுல்லாஹி அவர்கள் முன்னறிவிப்பாக சொன்னது போல் முதலாவதாக ரசூலுடைய வளர்ப்பு மகன் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை தாங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஷஹீதாகிவிட்டார். இங்கு அவர் ஷஹீதானதும் மதீனாவில் பல 100 கிலோமீட்டர்கள் தூரமாக இருக்கக்கூடிய மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், கொடியை ஸைத் பின் ஹாரிஸா தாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். சிறிது நேரம் கழித்து குத்தில, அவர் கொல்லப்பட்டார், ஷஹீதாகிவிட்டார். பிறகு அந்த பொறுப்பை ஜாஃபர் எடுத்துக்கொண்டார் என்று ரசூல் அவர்கள் அறிவித்தார்கள். சிறிது நேரம் கழித்து அங்கு ஜாஃபர் பின் அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டதும் இங்கு மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாஃபரும் ஷஹீதாக்கப்பட்டார். அடுத்து அப்துல்லா பின் ரவாஹா அந்த பொறுப்பை எடுத்ததும் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இப்போது அப்துல்லா பின் ரவாஹா அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். அங்கு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹாவும் ஷஹீதாகிவிட்டார். இதை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அழுத வண்ணம் ரசூல் அவர்கள் இந்த விஷயத்தை சஹாபாவுக்கு அறிவித்து பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இப்போது போர் தளபதி என்கிற அந்த பொறுப்பை சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாவின் வாள்களில் ஒரு வாள் ஆகிய ஹாலித் பின் வலீத் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் இவர்களை கொண்டு வெற்றியை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே முன் அறிவிப்பாக இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். அங்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் தளபதியின் பொறுப்பை அவர்களாக எடுத்துக்கொண்டு, இதற்கு முன்புதான் அந்த ஹைபர் யுத்தம் என்று சொன்னோமே, அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். உஹத் என்கிற யுத்தம் நடந்தது. அப்போது அவர்கள்தான் காஃபிர்கள் தரப்பில் படையெடுத்து வந்து முஸ்லிம்களை தாக்கிய காரணத்தினால் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பள்ளத்தில் விழுந்தார்கள். அந்த படையை அழைத்து வந்தவர் ஹாலித் பின் வலீத். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். ஹைபர் யுத்தம் சமயத்தில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஹைபருக்கு பிறகு இந்த முத்தா என்கிற போரில் அவரும் ஒரு போர் வீரராக தான் சென்றார்கள். ஆனால் 3 தளபதிகளும் ஷஹீதாக்கப்பட்டதும் இவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து இருந்த சஹாபா பெருமக்களை வழிநடத்தி, காஃபிர்கள் சஹாபாவை பார்த்து எண்ணிக்கையில் இவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக சஹாபா பெருமக்களுக்கு அவர்கள் வழிகாட்டுதல் கொடுத்தார்கள். கொஞ்ச நேரம் சில சஹாபாக்கள் முன்பகுதியில் நின்று போர் செய்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும், பின்பக்கம் சென்று விட வேண்டும். பின்னால் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் வர வேண்டும். இப்படி மாறி மாறி என்ன செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும் என்று சஹாபா பெருமக்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்தார்கள். இப்படி செய்தால் அந்த காஃபிர்கள் என்ன நினைப்பார்கள், புது புது முகங்கள் வருகிறதே, எண்ணிக்கை அதிகமாக இருக்குமோ என்று அவர்கள் ஏமாந்து போக வேண்டும் என்று. இதெல்லாம் என்னது, போரில் பயன்படுத்த வேண்டிய யுக்திகள். ஆக இப்படியெல்லாம் வழி நடத்தி அவர்கள் கடுமையாக போர் செய்தார்கள். அந்த போரில் தான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 9 வாள் உடைந்தது என்பதாக சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். இது உலக ரீதியாக பார்த்தால் என்னது, இந்த வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது. 3000 எங்கே, 2 லட்சம் எங்கே? அந்த 2 லட்சம் போர் வீரர்களிடத்தில் ஆயுதங்களும் மிக அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் இருந்த சூப்பர் பவர் அந்த ரோம் நாட்டு அரசு, அவர்களுடைய படை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். உலக ரீதியாக பார்த்தால் இந்த வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தவக்குல் அடிப்படையில் கொடுத்த மகத்தான வெற்றியாகும். இந்த வெற்றிக்கு பிறகு உலக அளவில் அந்த காலத்தில் எங்கெல்லாம் இந்த செய்தி பரவி இருக்குமோ அந்த பகுதிகளிலெல்லாம் முஸ்லிம்களை குறித்து மக்கள் பரவலாக என்ன பேசியிருப்பார்கள், சிறிய படை ஆனால் பேரரசை என்ன செய்து விட்டார்கள், தோக்கடித்து விட்டார்கள். இவர்கள் முஸ்லிம்கள் சாதாரண மக்களே கிடையாது, இவர்கள் மிக பலசாலிகள் என்றெல்லாம் பரவலாக பேசப்பட்டிருக்கும். ஆக இந்த முத்தா போருடைய தாக்கம் மிக பெரிய அளவில் அந்த காலத்தில் காணப்பட்டது. ஆக அன்பானவர்களே, இந்த போருடைய தகவல்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பாடம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில் இந்த சஹாபாக்கள் உயிரை தியாகம் செய்யக்கூட என்ன செய்யவில்லை, தயங்கவில்லை. ஆலோசனை செய்தார்கள் என்ன செய்யலாம். ஆனால் அப்துல்லா பின் ரவாஹா பெரிய 1 மணி நேரம் ஸ்பீச் எல்லாம் கிடையாது, 1 மணி நேரம் பயான் எல்லாம் கிடையாது, 2-3 வரிகள் அவ்வளவுதான். ஷஹாதத்தை நீங்கள் வெறுக்க வேண்டாம்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை கொடுத்தாலும் நன்மைதான், கொல்லப்பட்டால் ஷஹாதத் என்கிற மரணம் கிடைத்தாலும் மிகப்பெரிய வெற்றி தான் அதுவும் ஒரு விதத்தில் என்று 2-3 வரிகள் தான் சொன்னார்கள். சரி என்று எல்லோரும் களத்தில் இறங்கி விட்டார்கள். காரணம், அந்த சஹாபா பெருமக்களுக்கு தெரியும் களத்தில் கொல்லப்பட்டால் அது எவ்வளவு பெரிய நன்மையான காரியம். உடனே அல்லாஹ் என்ன செய்வான், ஷஹீதுடைய ரூஹை ஒரு பறவையில் போட்டு சொர்க்கத்தில் அனுப்பி விடுவான். பச்சை நிற பறவையில் போட்டு அந்த ரூஹை சொர்க்கத்தில் அனுப்பி விடுவான் என்றெல்லாம் ஹதீஸ் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே, வதித்து அன் உகாதில ஃபீ சபீலில்லாஹ், நான் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சும்ம உக்தல், போர் புரியும் பொழுது நான் கொல்லப்பட வேண்டும். சும்ம உஹ்யா, பிறகு அல்லாஹ் மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்தால் பிறகு அல்லாஹ்வின் பாதையில் மீண்டும் போர் புரிந்து மீண்டும் கொல்லப்பட வேண்டும். மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்து மீண்டும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்து மீண்டும் நான் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட வேண்டும். இப்படி மீண்டும் மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுக்க மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்து உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்ட அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் ஷஹாதத் என்பது மிக மகத்தான ஒரு கண்ணியம், அது மிக மகத்தான நன்மை. ஆக சஹாபா பெருமக்கள் அத்தகைய விஷயத்தை அடைவதில் ஆர்வமாக இருந்தார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று நாம் சொல்கிறோமே, இவர் ரசூலுடைய காலத்திலும் இப்படி சில போர்களில் போர் தளபதியாக இருந்தார். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம், உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் பல போர்களில் இவர்கள் போர் தளபதியாக பணிபுரிந்தார்கள். இவர்கள் ஒரு நாட்டுக்கு படையெடுத்து செல்வதாக இருந்தால் அந்த நாட்டு அரசனுக்கோ அல்லது அந்த நாட்டின் படையின் போர் தளபதிக்கோ முதலில் என்ன செய்வார்கள், ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிவிடுவார்கள். படையெடுத்து செல்வதற்கு முன்பாக ஒரு கடிதத்தை அனுப்பிவிடுவார். அந்த கடிதத்தில் அவர்கள் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நான் உங்களை நோக்கி ஒரு படையை அழைத்து வருகிறேன், அவர்கள் எந்தளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் அந்த போரில் கொல்லப்படுவதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு உங்களுடைய படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படியாவது உயிர் தப்பித்து வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு நான் அழைத்து வரக்கூடிய படை வீரர்கள் அந்த களத்திலே கொல்லப்படுவதை விரும்புகிறார்கள் என்று எழுதி அனுப்புவார்கள். இந்த வார்த்தைகளை படித்தாலே அவர்கள் என்ன செய்வார்கள், பாதி தோத்து விடுவார்கள். களத்தில் சந்திப்பதற்கு முன்பாகவே பாதி தோல்வி. என்ன, யாரை நாம் இந்த களத்தில் சந்திக்க போகிறோம், எத்தகைய மக்களை சந்திக்க போகிறோம் என்று ஏற்கனவே அவருடைய உள்ளங்களில் பயம் என்பது ஏற்பட்டுவிடும். ஆக அல்லாஹ்வின் பாதையில் இந்த சஹாபாக்கள் உயிர் தியாகம் செய்வதற்கு கூட என்ன செய்யவில்லை, தயங்கவில்லை, மாறாக அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இருக்க நாம் உயிர் தியாகம் என்பதை விட சிறிய சிறிய தியாகங்கள், சின்ன சின்ன குர்பானிகள் கொடுப்பதற்கு நாம் தயார் இல்லை என்று சொன்னால் நாம் தன்னுடைய ஈமானை என்ன செய்யணும், சரிபார்க்க வேண்டும். நாம் ஈமானுடைய விஷயத்தில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை தன்னுடைய ஈமானை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் நேரத்தை தியாகம் செய்யக்கூடிய, தன்னுடைய உழைப்புகளை தியாகம் செய்யக்கூடிய, பொருளாதாரத்தை தியாகம் செய்யக்கூடிய, தேவைப்பட்டால் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் கூட தியாகம் செய்யக்கூடிய நேரம் வந்தால் தயங்காமல் அதையும் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு உறுதியான ஈமானிய பலத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.